ரொம்ப நாளாக வந்து நான் முன்னாடி ஒரு முறை அம்மான்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு கவிதை எழுந்தேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, தனக்குன்னு பசிச்சா கூட சமைக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் பசி வந்தால் ஆனால் அவங்க சமைக்காமல் இருக்க மாட்டாங்கன்னு. அப்பாவுக்கு தான் இந்த கவிதை எழுதியிருக்கேன். அப்பான்றது எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவருக்குன்னு ₹1 சேர்த்து வைக்கல. அவர் பட்ட கஷ்டத்தை எடுத்து சொல்ல அவருக்கு நிகர் யாரும் இல்லை. உழைத்து தேய்ந்து போனதால் என்னவோ அவர் கைரேகை ஜாதகத்துக்கு கூட உதவலை. செருப்பின்றி நடந்ததால் என்னவோ காலில் முள்குத்த கூட இடம் இல்லை. எனக்கு தெரிந்த காலத்தில் இருந்து அவருக்குன்னு ஒரு புது சட்டை துணி எடுத்ததில்லை, உடம்புக்கு சோப்பு போட்டதில்லை, தலைக்கு ஷாம்பு போட்டதில்லை, வாசனை திரவியம் எதுவும் அவர் பூசினதில்லை. உஜாலா நீளத்தை துணியில் முக்கியதை தவிர்த்து நான் எதுவும் பார்த்ததில்லை. வேண்டுமென்றே யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போனதில்லை. வெள்ளனியாக ஏந்திருக்கிறதுல அவர் அடிச்சுக்க யாரும் ஆள் இல்லை. சலூன் கடைக்கு போனதில்லை. கெட்ட வார்த்தை பேசி கேட்டதில்லை. எக்கேடா கெட்டு போங்கன்னு என்றைக்கும் எங்களை விட்டதில்லை. ஏற்கலப்பை தூக்க போனால் நெகத்தடியை நீ தூக்கிக்கோ, கலப்பை பாரமாக இருக்குன்னு அவர் சுமப்பார். கூலி வேலைக்கு நெல் அறுக்க போனால் கூட என் மெனையில் பாதி மெனையை அவர் அறுப்பார். நெல் கட்டு தூக்கிட்டு போகையில் பாதி வழியிலே அவர் வந்து வாங்கிப்பார். சின்ன பையனுக்கு கழுத்து சுளிக்கும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லுவார். மழை நாளில் சம்பு போத்தி விட்டு மழையில் நனையாமல் போன்னு அவர் நனைஞ்சிக்கிட்டே மாட்டை ஓட்டிக்கிட்டு வருவார். எனக்கே முடி நரைச்சி போச்சு, இருந்தாலும் அவர் முடியலைன்னு இது வரைக்கும் உட்கார்ந்ததில்லை. கோயிலுக்கு போகையில் கூட்டத்தில் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு சாமியை பாருன்னு சொல்லுவார். அப்போ தெரியல சாமி மேலே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன்னு. இப்படிக்கு பையன். ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அப்பா உங்களுக்கு நிறையா பண்ணியிருப்பார். நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது நினச்சிருந்தா, உங்கள் அப்பா கூட இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே.